அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். 8ஆம் அதிபதிக்கும் 11ஆம் அதிபதியான குருவானவர் 3ஆம் இடத்தில் வருகிறார். 3 நரசிம்மர் கோயிலுக்கு போனோம். சிங்கர்குடி, போர், செங்குப்பம், பரிக்கல் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லதாயிடும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பார்வையால் ரிஷபத்துக்கு என்ன ஏற்படும்? குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். குடும்பத்தில் பிரிஞ்சவர்கள் ஒன்று சேர்வார்கள். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். துணை அல்லது துணைவியார்களுக்கு இருந்த தேக ஆரோக்கிய பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். ரொம்ப நாளாக குடும்பத்தில் சண்டை சச்சரவாக இருந்ததெல்லாம் மாறிடும். அந்யோன்யம் அதிகரிக்கும். கோர்ட்டு கேஸுன்னு போனவங்க கூட திடீர்னு வக்கீலுங்கிட்ட எங்களுக்கு இதெல்லாம் வேணாம், மெமோ அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு நாங்கள் ஒன்றா ஜாயின் ஆயிடும்னு ஓடிடுவீங்க. பெடிஷன்லாம் விட்ரா பண்ணிப்பீங்க. அப்போ குடும்பம் நல்லா இருக்கும்னு அர்த்தம்னா அப்போ எல்லாமே நல்லா இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். பெற்றோர் பெரியவர்களுக்கு உங்களால் புகழ் ஏற்படும். பெற்றோர் பெரியவர்களுக்கு கௌரவம் ஏற்படும். லாபம் ஏற்படும். எதிர்பார்க்காத நல்லது நடக்கும். எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் யோகத்தை தரும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீரும். யோக பலத்தை அதிகமாக பெறுவீர்கள். தொழில் அற்புதமா ஏற்படும். எதிர்பார்க்காத நிறைய நல்லது நடக்கும். லாபங்கள் பெரிய அளவுக்கு யோக பலத்தை பெற்றுத்தரும். லாபம் வருதுன்னா என்ன அர்த்தம்? தொழில் கிடைக்கும். ஏன்னா லாபத்தை பார்க்குறான் குரு. தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், பண வரவு கிடைக்கும். ரொம்ப நாளாக பணம் வராதது வரும். இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், ஜாக்பாட் கிடைக்கும், லாட்ரி எல்லாம் கிடைக்கும். அரசியலில் பெரிய ஏற்றம் பெறக்கூடிய ராசி ரிஷபம். அது இல்லாமல் 11ல் சனி வேற இருக்காரு. சொல்லவா வேணும்? சொல்லவா வேணும்? ஆச்சரியமான நன்மை நடக்கும். ஆச்சரியமா இருக்கும். விடுபட்ட தெய்வ வழிபாடெல்லாம் முடிச்சிடுவீங்க. ரொம்ப நல்லது நடக்கக்கூடிய ராசிகளில் குரு பார்வையில் ரிஷபம் வரும். ஆனால் மன சஞ்சலம் வரும். கூட இருக்கிறவன் ஏதாவது பண்ணுறானா, கூட இருக்கிறவன் நம்மளை மாட்டி விடுறானா. ஸோ உடன் இருப்பவர்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது முக்கியம். யாருக்கு? ரிஷபத்துக்கு. ஓகேவா? கன்னியா ராசிக்காரர்களுக்கு திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப கோயில், இல்லைன்னா ஸ்ரீரங்கம், இல்லைன்னா கீழ் திருப்பதியில் இருக்க கோவிந்தராஜ பெருமாள் படுத்திருக்கணும். பெருமாள் உங்கள் வீடு பக்கத்தில் இருந்தால் போதும். அடையாறு அனந்த பத்மநாப கோயில் இருக்கு. கன்னிக்கு 4க்கும் 7க்குரியவர். 11ல் வர்றார், லாபத்தில் வர்றார். லாபத்தில் வந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குறார், பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறார், தைரியஸ்தானத்தை பார்க்குறார். ஸோ பதட்டம்லாம் குறைஞ்சிரும். அலர்ஜி, ஓவாமை, ஸ்கின்னு, விட்டமின் டி, கால்சியம், ஜாயின்ட் பெயின்ஸ் மட்டும் பார்த்துக்கு. நல்லது நிறைய நடக்கும். கன்னிக்கு மாற்றங்கள் வந்தால் எதிர்த்துக்கணும். கோயில் திருப்பணிகள்லாம் நிறைய பண்ணி கொடுப்பீங்க. கடல் கடந்து தொழில், உத்தியோகம், வியாபாரம். ஈரான், அமெரிக்கா வரலையே நிறைய டிராவல் பண்ணக்கூடிய ராசியில் கன்னி வந்துடும். பழைய கடன்கள்லாம் பைசல் செய்வதற்குண்டான உத்தமமான பலன் கிடைக்கும். யோக பலத்தை அதிகமாக பெறுவீர்கள். இழுபறியாக இருந்த பலவிதமான சிக்கல்கள் தீரும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஏற்றத்தை அதிகமாக பெறுவீர்கள். யாரு? கன்னிதான். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அந்த பிரச்சனைகள் தீரும். காம்ப்ரமைஸ் ஆயிடுவீங்க. திருமணத்தில் அதிகமாக நடக்கக்கூடியது 7ல் சனி இருக்குச்சியும் டக்கு டக்குன்னு திருமணம் நடக்கும். ஸோ கன்னிராசி பசங்க, பொண்ணுங்கள்லாம் 11ல் குரு வந்திருக்கிறச்ச நிறைய காதல் கீதெல்லாம் ஃபேமிலியில் சொல்லி அக்செப்ட் வாங்கிக்கணும். எல்லாத்துக்கும் க்ரீன் சிக்னல் கிடைக்கும். அதே போல் ஒய்ஃபுக்கு கோர்ட்டு கிட்டுன்னு போயிருந்தா கூட திருப்பி சேரணுன்னா சேர்த்துருங்க. செல்வி சொன்னதுக்காக சேராதீங்க. இல்லை சேர்ந்தா நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா
ஒரு கும்பிடு போட்டு ஒரு சிம்பிள் அமைச்சிருங்க, மேட்ரு முடிஞ்சிடும். தலைகீழ விழுந்து கும்புற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு, அது இன்னும் நல்லது, போட்டுக்கணும். ஸோ எல்லாமே நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம். முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் தானே குரு இருக்காரு. முதலீடுல என்ன பிரச்சனைனா, யாராவது பேங்க் ஆஃபீஸர் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இதில் பண்ணு அதில் பண்ணு, அட்வைசர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. சேஃபாக பார்த்து பண்ணுங்க. ஒரு முறைக்கு 2 முறை யாரையாவது கேட்டுட்டு பண்ணுங்க, இல்லைன்னா தப்பு வந்துடும். யாருக்கு? கன்னிக்கு. மற்றபடி எல்லாமே நிறைய அற்புதம் இருக்கும். லேண்டு போகிறது இது போகிறதெல்லாம் டபுள் டாக்குமெண்ட்டில் போட்டுற போகிறீங்க, கேர்ஃபுல்லாக பார்த்துக்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மகரம். 3க்கும் 12க்கும் உரியவர். 7ஆம் இடத்தில் வருகிறார். 7ஆம் இடத்தில் வருவதனால் மகரத்திற்கு காலாஸ்திரி போகணும். 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் கோளார் பதிகத்தை படிப்பது கேட்பது நன்மை தரும். 7.5 சனி போயிடுச்சு. வண்டி வாகனத்தில் வித்தைகள் கூடாது. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது நரம்பு சம்பந்தப்பட்ட ஊத்திரம், பிபி, லோ பிபி, தூக்கமின்மை, 3 நாள் 4 நாள் தூங்காம உட்காந்துக்கிறது, அப்படியே படபடப்பாய் அப்படியே சுருண்டு விழுறது, பார்த்துக்கங்க. மகரத்துக்கு ரொம்ப நல்லது நடக்கும். செல்வாக்கு கூடும், ஆச்சரியமா இருக்கும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க எழுத்தை பார்த்துக்கணும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை, பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனமா பார்த்துக்கணும். பார்த்துக்கினீங்கன்னா ரொம்ப நல்லது, இல்லைன்னா தப்பு வரும். எதிர்பார்க்காத நல்லது நடக்கும். இழுபறியாக இருந்த பலவிதமான சிக்கல்கள் தீரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் நடக்கும். இந்த சமயத்தில் திருமணம், குழந்தை எல்லாமே நடக்கும். குரு பார்வையில் இருக்கீங்க. குரு சமசப்தமாக பார்வையில் இருக்கீங்க. உச்சம் பெற்ற குரு பார்வையில் இருக்கீங்க. வேற என்ன வேணும்? இந்த சமயத்தில் போயிட்டு சும்மா சினிமா பார்க்கறது, ட்ராமா பார்க்கறது அதெல்லாம் பார்க்கணும். மற்றவங்களை பற்றி போகுது அதெல்லாம் வேண்டாம். இது மட்டும் பண்ணிக்கணும். நிறைய நல்லது நடக்கும். மகரத்துக்கு தான். ஓகேவா? கண்டிப்பா நல்லது, நிறைய விஷயம் நடக்கும். தைரியம் ஏற்படும். வண்டி, வாகனம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, புது முயற்சிகள், பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய ராசியில் மகரம் வரும். நிறைய சுபபரியம் வரும். மகரம் இருக்கக்கூடிய வீட்டில் கல்யாண செலவு, அந்த செலவு, இந்த செலவு, வீடு கட்டுறது, குழந்தைங்க இது எல்லா செலவும் வரும். நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது உங்கள் தலையில் தான் வரும். அது எப்படின்னு கேட்கக்கூடாது. வரும். குரு பார்க்குறாருல, வரணும்ல. வேற என்ன வேணும்? அதோட துணை அல்லது துணைவியார்கிட்ட வெள்ளை கொடியெல்லாம் காட்டக்கூடாது. வெள்ளை பெட்ஷீட் அப்படியே சுற்றிக்கணும். அப்போதான் நல்லது நடக்கும். இல்லைன்னா குடும்பம் கெட்டுடும். நிறைய பேர் ஆகா ஓஹோன்வாங்க. குடும்பத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி யாரு? மகர ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாரு? மீனம். ஜென்மத்தில் சனி. உங்களுக்கு குரு தான் அதிபதி. அவர் 5ஆம் இடத்தில் உச்சமாகி இருந்து உங்க ராசியை பார்க்கிறார். வேற என்ன வேணும்? ராசிநாதனே ராசியை பார்க்கிறார். நிறைய நல்லது நடக்கும். ஜென்ம சனியில டாப் மோஸ்டா இருக்கக்கூடிய ராசிகள் எது வருது? மீனம். இந்த குரு பயிற்சியில் விருச்சகம் நல்லா இருக்கு, மகரம் நல்லா இருக்கு. அதோட சூப்பர் டூப்பரா நல்லா இருக்கிறது யாரு? மீனம். ஆனா பிள்ளைகளுடன் சண்டை போடக்கூடாது, பிள்ளைகளோட கோபப்படக்கூடாது, பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. வயிறு உபத்திரம் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். மீனம். அருணாக்குடி கட்டுறீங்கள, அங்கிருந்து கீழே வரைக்கும் கவனமா இருக்கணும். அசிடிட்டி அது இது கர்ப்பப்பை கோளாறு கீரை ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை பெருசாக்கிடும் மீனத்துக்கு. நிறைய நல்லது நடக்கும்.
தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லாத்துலேயும் ஏற்றம் பெறுவீங்க. சுபகாரியமாக மீனம் இருக்கக்கூடிய வீட்டில் நடந்துக்கினே இருக்கும். பிள்ளைங்க வண்டி வாகனத்தில் போகிறச்ச மட்டும் கொஞ்சம் பார்த்து போப்பான்னு சொல்லுங்கள். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம், கூடா நட்பு எல்லாம் வேணாப்பா, சட்ட சிக்கல் வந்துடும்னு சொன்னாங்கப்பான்னு சொல்லுங்க. அவங்கள டிப்ரெஷன் இல்லாமல் பார்த்துக்குங்க. அவங்கள நல்லா அரவணைச்சிக்குங்க. அவங்க கூட நல்ல பொழுத கலையுங்க. பொழுத கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே இருக்குது. தொழில் நல்லா இருக்குது, சுபகாரியம் நல்லா இருக்குது, ஏற்றம் நல்லா இருக்குது, பெற்றோர் விஷயம் நல்லா இருக்குது, பூர்வீகத்தில் நல்லா இருக்குது, புதிய அறிமுகத்தில் நல்லா இருக்குது, புதுசாக அறிமுகம் அவங்களும் நீங்களும் இவ்வளோ க்ளோஸ் ஆகி பெரிய அந்யோன்யம் மதிக்கிறீங்க. வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள். தெய்வ மார்க்க பயணங்கள், தெய்வ மார்க்க திருப்பணிகள் எல்லாம் செய்வீங்க. எல்லா விதத்திலையும் ஏற்றமும் சந்தோஷமும் அனுகூலமும் யோக பலத்தையும் அதிகமாக பெறக்கூடிய ராசி யாரு? மீன ராசி. உத்தியோகத்தில் இருந்த கஷ்டங்கள் தீரக்கூடிய ராசி யாரு? மீன ராசிக்காரர். ஸோ பல விதத்தில் நன்மைகள், பல விதத்தில் சந்தோஷங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ராசி யாரு? மீன ராசிக்காரர். இந்த சமயத்தில் திருமணத்தெல்லாம் பண்ணிக்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடும். 7 சனியில் இருக்கீங்க. நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணிப்பேன்னா, ஏன்னா என் வாயிலே சொல்ல வேணாம், இப்போவே கருப்பு முடியல இருக்குச்சே பண்ணிக்கிங்க. இல்லைன்னா எல்லாம் வெள்ளை ஆகிட்டு தான் பண்ணணும். பத்திரமா பார்த்துக்குங்க. எல்லா நல்லதும் நடக்கும். குழந்தை பிறப்பு, திருமண தடைகள், குடும்பத்தில் பொது வரவுகள், தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், அட்செட்ரா தான். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம், அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்லாம் தீரும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். லாட்ரி சீட்டு வாங்கினால் அதிர்ஷ்டம் ஏற்படும். நிறைய டிராவல் செய்கிறதுக்கு பாஸ்போர்ட்லாம் சரி பண்ணி வச்சுக்கணும். அதெல்லாம் பல விதத்தில் நல்லது கிடைக்கும். திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் விடாமல் போயிட்டு வந்துருங்க. உடற்பயிற்சி தான் பெரிய பரிகாரம். அதை மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு காலம் பூரா உங்க காலுக்கு செருப்பா இருக்க கடன் பட்டிருக்கும். அண்ணே, நாங்க செஞ்ச தப்பெல்லாம் மறந்து மன்னிச்சு எங்க கூடவே இருந்திருக்கண்ணா. வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பிறப்புக்கும் இறப்புக்கும் இடப்பட்ட கொஞ்சம் நேரத்தை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த கொஞ்ச நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் செய்யாம, கெடுதல் எண்ணாம, நானு எந்த நினைக்காம கூட சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா வாழ்றதுதான் வாழ்க்கை. அப்படி வாழ்றவன் தான் உண்மையான மனுஷன். இந்த உண்மை உங்களுக்கு என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு என்கிட்ட வாங்க. உங்களுக்காக என் வீட்டு கதவு கட்டாயம் திறந்திருக்கும். இப்போ ஒளி விடுங்க. என் வழியில நான் போறேன்.